அனைவருக்கும் வணக்கம். நான் விஜயா மனோகரன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது பிரியாணி கத்திரிக்காய். ஒரு கடாய் வச்சுட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. கடுகு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன். இப்போ எண்ணெயில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பெரிய வெங்காயம் 1, தக்காளி 1, தேவையான அளவு உப்பு போட்டதுமே நல்லா வதங்கணும். இப்போ கத்திரிக்காய் போட்டுடுங்க. இது 250 கிராம். இது பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெயிலே 5 நிமிஷம் வேகணும். வெந்த உடனே 4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன். இப்போ நல்லா கலரி விடுங்க. பெரிய எலுமிச்சம் அளவு புளி தண்ணியில் கரைச்சி வடிகட்டி ஊற்றணும். கத்திரிக்காய் உடையாமல் நல்லா கலரி விடுங்க. 1 கிளாஸ் தண்ணி விடுங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ மிக்சியில் 3 டீஸ்பூன் வேர்க்கடலை, எள்ளு 3 டீஸ்பூன் போட்டு அரைங்க. இப்போ அரைச்சாச்சு. இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வேர்க்கடலை, எள்ளு 3 டீஸ்பூன் போடுங்க. இப்போ சிம்மில் வச்சு நல்லா கலரி விடுங்க. இப்போ 3 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இப்போ கறிவேப்பிலை, கொத்தமல்லி போடுங்க. இப்போ பிரியாணி கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு. இது பிரியாணிக்கு ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.